ஓம் நம சிவாய. வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே. வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே. நெஞ்சினில் உந்தன் நாமம் நாமம் சொல்வோம் கோவிந்தா, கண்களில் உந்தன் கோலம் கோலம் ஸ்ரீஹரி கோவிந்தா. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ அம்ருதாய நமஹ ஸ்ரீ ஆதித்யாய நமஹ. நெஞ்சினில் உந்தன் நாமம் நாமம் சொல்வோம் கோவிந்தா, கண்களில் உந்தன் கோலம் கோலம் ஸ்ரீஹரி கோவிந்தா. தேவா தேவா திருமாலே திருமலை வாழும் பெருமாளே. தேவா தேவா திருமாலே திருமலை வாழும் பெருமாளே. மாலே மணிவண்ணா ரமணா 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 ரமணா. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ அம்ருதாய நமஹ ஸ்ரீ ஆதித்யாய நமஹ. அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ அம்ருதாய நமஹ ஸ்ரீ ஆதித்யாய நமஹ. வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே. வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே. மலையினில் உந்தன் கோவில் கோவில் அறிவேன் கோவிந்தா, மனமிது உந்தன் கோவில் கோவில் வருவாய் கோவிந்தா. அஸ்வதாய நமஹ அரவிந்தாய நமஹ ஆதிதேவாய நமஹ ஸ்ரீ அதீந்திரியாய நமஹ. மலையினில் உந்தன் கோவில் கோவில் அறிவேன் கோவிந்தா, மனமிது உந்தன் கோவில் கோவில் வருவாய் கோவிந்தா. நாளே பொழுதே திருமாலே நலமுடன் வைக்கும் பெருமாளே. நாளே பொழுதே திருமாலே நலமுடன் வைக்கும் பெருமாளே. மாலே மணிவண்ணா ரமணா 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 ரமணா. அஸ்வதாய நமஹ அரவிந்தாய நமஹ ஆதிதேவாய நமஹ ஸ்ரீ அதீந்திரியாய நமஹ. அஸ்வத்தாய நமஹ அரவிந்தாய நமஹ ஆதிதேவாய நமஹ ஸ்ரீ அதீந்திரியாய நமஹ. ஹரி ஓம் ஹரி ஓம். நீலவண்ணனே ஆதிமூலனே நாத பிரம்மமாய் விளங்கும் பெருமானே. நீலவண்ணனே ஆதிமூலனே நாத பிரம்மமாய் விளங்கும் பெருமானே. எங்கிலும் உந்தன் வேதம் வேதம் முழங்குது கோவிந்தா, எதனிலும் உந்தன் பாதம் பாதம் தெரியுது கோவிந்தா. மாதவாய நமஹ மாயவாய நமஹ மதுசூதனாய நமஹ ஸ்ரீ மகாதேவாய நமஹ. எங்கிலும் உந்தன் வேதம் வேதம் முழங்குது கோவிந்தா, எதனிலும் உந்தன் பாதம் பாதம் தெரியுது கோவிந்தா. வாழ்வே வளமே திருமாலே வரமழை பொழியும் பெருமாளே. வாழ்வே வளமே திருமாலே வரமழை பொழியும் பெருமாளே. மாலே மணிவண்ணா ரமணா 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 ரமணா. மாதவாய நமஹ மாயவாய நமஹ மதுசூதனாய நமஹ ஸ்ரீ மகாதேவாய நமஹ. மாதவாய நமஹ மாயவாய நமஹ மதுசூதனாய நமஹ
ஸ்ரீ மகாதேவாய நமஹ. நீலவண்ணனே ஆதிமூலனே நாத பிரம்மமாய் விளங்கும் பெருமானே. நீலவண்ணனே ஆதிமூலனே நாத பிரம்மமாய் விளங்கும் பெருமானே. பொன்னில் உந்தன் தேகம் தேகம் மின்னுது கோவிந்தா, என்னில் உந்தன் தாகம் தாகம் பெருகுது கோவிந்தா. வர்தனாய நமஹ வராரோஹாய நமஹ வசுப்ரதாய நமஹ ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமஹ. பொன்னில் உந்தன் தேகம் தேகம் மின்னுது கோவிந்தா, என்னில் உந்தன் தாகம் தாகம் பெருகுது கோவிந்தா. தேனே தினையே திருமாலே திருவருள் பொழியும் பெருமாளே, தேனே தினையே திருமாலே திருவருள் பொழியும் பெருமாளே. மாலே மணிவண்ணா ரமண 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 ரமண. வர்தனாய நமஹ வராரோஹாய நமஹ வசுப்ரதாய நமஹ ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமஹ. வர்தனாய நமஹ வராரோகாய நமஹ வசுப்ரதாய நமஹ ஸ்ரீ விஸ்வக்சேனாய நமஹ. பாண்டுரங்கனே புண்டரீகனே பாவச்சுமையிறக்கி அருளும் பெருமாளே. பாண்டுரங்கனே புண்டரீகனே பாவச்சுமையிறக்கி அருளும் பெருமானே. கண்டதும் எந்தன் தோஷம் தோஷம் விட்டது கோவிந்தா, உன்னடி தஞ்சம் போதும் போதும் சுகமது கோவிந்தா. பரந்தாமனே நமஹ பத்மநாபாய நமஹ பவித்ராய நமஹ ஸ்ரீ புரந்தாய நமஹ. கண்டதும் எந்தன் தோஷம் தோஷம் விட்டது கோவிந்தா, உன்னடி தஞ்சம் போதும் போதும் சுகமது கோவிந்தா. காற்றே கனலே திருமாலே கம்சனை வென்ற பெருமாளே, காற்றே கனலே திருமாலே கம்சனை வென்ற பெருமாளே. மாலே மணிவண்ணா ரமண 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 ரமண. பரந்தாமனே நமஹ பத்மநாபாய நமஹ பவித்ராய நமஹ ஸ்ரீ புரந்தாய நமஹ. பரந்தாமனே நமஹ பத்மநாபாய நமஹ பவித்ராய நமஹ ஸ்ரீ புரந்தராய நமஹ. பாண்டுரங்கனே புண்டரீகனே பாவச்சுமையிறக்கி அருளும் பெருமாளே. பாண்டுரங்கனே புண்டரீகனே பாவச்சுமையிறக்கி அருளும் பெருமானே. வந்தேன் உந்தன் தேசம் தேசம் ஸ்ரீஹரி கோவிந்தா, வந்ததும் ஜன்ம பாவம் யாவும் தீர்ந்தது கோவிந்தா. கேசவாய நமஹ விஷ்ணுவாய நமஹ யாதவாய நமஹ ஸ்ரீ காமஜனகாய நமஹ. வந்தேன் உந்தன் தேசம் தேசம் ஸ்ரீஹரி கோவிந்தா, வந்ததும் ஜன்ம பாவம் யாவும் தீர்ந்தது கோவிந்தா. மூவா முதலே திருமாலே முழுமுதற் பொருளே பெருமாளே, மூவா முதலே திருமாலே முழுமுதற் பொருளே பெருமாளே. மாலே மணிவண்ணா ரமண 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 ரமண. கேசவாய நமஹ விஷ்ணுவாய நமஹ யாதவாய நமஹ ஸ்ரீ காமஜனகாய நமஹ. கேசவாய நமஹ
விஷ்ணவே நமः யாதவாய நமः ஸ்ரீகாமஜனகாய நமः வாசுதேவனே மாய கண்ணனே ஆசி தந்தருளும் அழகிய பெருமானே வாசுதேவனே மாய கண்ணனே ஆசி தந்தருளும் அழகிய பெருமானே விடிந்தது இங்கு காலம் காலம் எழுந்திடு கோவிந்தா நப்பினை மார்பில் துயிலும் துயிலும் ஸ்ரீஹரி கோவிந்தா துர்லபாய நமः துர்கமாய நமः துராவாசாய நமः ஸ்ரீத்வாரகாய நமः விடிந்தது இங்கு காலம் காலம் எழுந்திடு கோவிந்தா நப்பினை மார்பில் துயிலும் துயிலும் ஸ்ரீஹரி கோவிந்தா அழகே அமுதே திருமாலே தரிசனம் தருவாய் பெருமாளே அழகே அமுதே திருமாலே தரிசனம் தருவாய் பெருமாளே மாலே மணிவண்ணா ரமணா 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 துர்லபாய நமः துர்கமாய நமः துராவாசாய நமः ஸ்ரீத்வாரகாய நமः துர்லபாய நமः துர்கமாய நமः துராவாசாய நமः ஸ்ரீத்வாரகவாசாய நமः ஹரி ஓம் ஹரி ஓம் வாசுதேவனே மாய கண்ணனே ஆசி தந்தருளும் அழகிய பெருமானே வாசுதேவனே மாய கண்ணனே ஆசி தந்தருளும் அழகிய பெருமானே எதிரினில் வந்தே பேசும் பேசும் ஸ்ரீஹரி கோவிந்தா மனிதரில் எத்தனை வேஷம் வேஷம் மாற்றிடு கோவிந்தா விக்ரமாய நமः விஸ்வரூபாய நமः ஜகந்நாதாய நமः ஸ்ரீபார்த்தசாரதே நமः எதிரினில் வந்தே பேசும் பேசும் ஸ்ரீஹரி கோவிந்தா மனிதரில் எத்தனை வேஷம் வேஷம் மாற்றிடு கோவிந்தா அருவே உருவே திருமாலே கௌரவர் பணியும் பெருமாளே அருவே உருவே திருமாலே கௌரவர் பணியும் பெருமாளே மாலே மணிவண்ணா ரமணா 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 விக்ரமாய நமः விஸ்வரூபாய நமः ஜகந்நாதாய நமः ஸ்ரீபார்த்தசாரதே நமः வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே நெஞ்சினில் உந்தன் நாமம் நாமம் சொல்வோம் கோவிந்தா கண்களில் உந்தன் கோலம் கோலம் ஸ்ரீஹரி கோவிந்தா அச்சுதாய நமः அனந்தாய நமः அம்ருதாய நமः ஸ்ரீ ஆதித்யாய நமः நெஞ்சினில் உந்தன் நாமம் நாமம் சொல்வோம் கோவிந்தா கண்களில் உந்தன் கோலம் கோலம் ஸ்ரீஹரி கோவிந்தா தேவா தேவா திருமாலே திருமலை வாழும் பெருமாளே தேவா தேவா திருமாலே திருமலை வாழும் பெருமாளே மாலே மணிவண்ணா ரமணா 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 அச்சுதாய நமः அனந்தாய நமः அம்ருதாய நமः ஸ்ரீ ஆதித்யாய நமः வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே வெங்கடேசனே ஸ்ரீனிவாசனே ஏழுமலைதனிலே உறையும் பெருமானே
கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடு மகிழ்ந்திடும் நெஞ்சம் ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம் அது ஏகாந்த தோற்றம் ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடு மகிழ்ந்திடும் நெஞ்சம் ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம் அது ஏகாந்த தோற்றம் ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை ஏதுமில்லை என்பார்க்கு ஏது நிலை ஏது நிலை என்பார்க்கு ஏதுமில்லை இங்கு ஏதுமில்லை என்றிடாமல் ஏறுமலை அந்த ஏழுமலை ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடு மகிழ்ந்திடும் நெஞ்சம் ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம் அது ஏகாந்த தோற்றம் ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடு மகிழ்ந்திடும் நெஞ்சம் ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம் அது ஏகாந்த தோற்றம் ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை புவி மேல் திரியும் உயிர்களை எல்லாம் ஹரியே இருந்து ஆளுகின்றான் ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா மலை மேல் திரியும் மனங்களை எல்லாம் அவனே இருந்து தேற்றுகின்றான் கோடியிலிருந்து கூப்பிடும் பொழுது கோவிந்தன் காட்சி தருகின்றான் கோடிகளிருந்தும் குறைவெனும் பொழுது இன்னமும் வாரி தருகின்றான் திருப்பதி என்றாலே கொடுப்பது என்போமே நினைப்பது எல்லாம் ஜெயம்தானே நடப்பது எல்லாம் நலம்தானே ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடு மகிழ்ந்திடும் நெஞ்சம் ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம் அது ஏகாந்த தோற்றம் ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடு மகிழ்ந்திடும் நெஞ்சம் ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம் அது ஏகாந்த தோற்றம் ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை அலை மேல் அலையும் துரும்பினை கூட ஹரியே இருந்து ஆட்டுகின்றான் ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா ஹரி ஹரி கோவிந்தா உனை போல் தொடரும் நிழலினை கூட
வருகின்றான். பூவினில் இருந்து காய்க்கின்ற வரையில் மாயவனாட்சி புரிகின்றான். சூலினில் இருந்து பிறக்கின்ற வரையில் அவனே ஆசி புரிகின்றான். திருப்பதி சென்றாலே திருப்பங்கள் என்போமே, அழைப்பது எல்லாம் அவன்தானே, அடுத்தது எல்லாம் சுபம்தானே. ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடும் அமிழ்ந்திடும் நெஞ்சம். ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம்? அது ஏகாந்த தோற்றம். ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடும் அமிழ்ந்திடும் நெஞ்சம். ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம்? அது ஏகாந்த தோற்றம். ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை, அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை. ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை, அந்த ஏழுமலை ஒரு முறை சொல்லிடும் அமிழ்ந்திடும் நெஞ்சம். ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம்? அது ஏகாந்த தோற்றம். ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடும் அமிழ்ந்திடும் நெஞ்சம். ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம்? அது ஏகாந்த தோற்றம். ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை, அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை. ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை, அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை. ஏதுமில்லை என்பார்க்கு ஏது நிலை, ஏது நிலை என்பார்க்கு ஏதுமில்லை. இங்கு ஏதுமில்லை என்றிடாமல் ஏழுமலை, அந்த ஏழுமலை. ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடும் அமிழ்ந்திடும் நெஞ்சம். ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம்? அது ஏகாந்த தோற்றம். ஹரி கோவிந்தம் பஜ கோவிந்தம் ஒரு முறை சொல்லிடும் அமிழ்ந்திடும் நெஞ்சம். ஏழு மலையினில் ஏறிடும் போது ஏன் இந்த மாற்றம்? அது ஏகாந்த தோற்றம். ஏழைகளை வாழ வைக்கும் ஏழுமலை, அந்த ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை. ஏழுமலை ஏறாமல் ஏதுமில்லை. ஜெகன்மாதரம் எல்லாம் வல்ல மாதவ பெருமாள் யோகண்ட சுவாமியினுடைய ஆலயம் திருப்பணி செய்யப்பட்டு இன்று மாலை துவங்கி 3 தினங்கள் 4 கால யாகசாலை பூஜைகளோடு சீரோடும் சிறப்போடும் ஆழ்வார்கள் அருளின் செயல் மற்றும் வேத பாராயணத்தோடு கூட சிறந்ததொரு முறையிலே நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இதை சேவிப்பதே நம் பிறவி பயன், பெரிய பாக்கியம். இந்த சுவாமிக்கு கும்பாபிஷேகமாகி இந்த கும்பாபிஷேகத்தை நாம் எல்லாம் தரிசனம் பண்ணுவதற்கான
ஒரு பேரு பெற்றுள்ளோம் அப்படிங்கிறதே நமக்கு அமைக்கப்பட்டுள்ள அவர்களுக்கு உரிய வேதிகைகளை எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாவது காலம், நான்காவது காலம் என்று 4 காலங்களும் யாக பூஜைகள் செய்து வேள்விகள் செய்து இறைவனுக்கு சக்தியை ஊட்டி எல்லாரும் பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் கலந்து கொண்டு ஸ்ரீ மாதவ சுவாமி நரசிம்ம சுவாமியுடைய மகா சம்ரோக்ஷணத்தை தரிசிக்குமாறு வேண்டுகிறோம். தொடர்ந்து எஜமான சங்கல்பம், எஜமானருக்கு சங்கல்பம் பண்ணும் பொழுது நீங்களாமும் அந்த மந்திரங்களை வாங்கி சொன்னீங்கன்னா நீங்களாமும் சங்கல்பம் பண்ணிக்கலாம், ஒரே சேர்த்து பண்ணிக்கலாம். மங்களம் மங்களம் ரூபாய ஸ்ரீ நரசிம்மாய மங்களம். दीर्घायुष्यमस्तु इदं ब्रह्म पुण्यमः ब्रह्मा पुनातु वलदे मोदरवरल्ल पोट्टुंगो पवित्रते श्री लक्ष्मी वल्लभ आरंभ पूर्व आचार्य विरत वक्त्र आद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये पुनर्वृत्तिं शुक्लां भरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये मम उपात्त समस्त दुरित क्षयद्वारा श्रीमन्नारायण प्रीत्यर्थं श्री गोविंद 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 अद्य श्रीमद्भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवर्तमानस्य आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेनोः दक्षिणे पार्श्वे दशाब्दे अस्मिन्ने वर्तमाने व्यावहारिके प्रभवाति षष्टिसंवत्सराणां मध्ये इदानीं विश्वावसुर्नाम संवत्सरे उत्तरायणे हेमन्तऋतौ मकरमासे सकलविशेषेण विदिष्टायामस्तनिप्पु कल्याणं पुत्रभाग्यं வேலை வாய்ப்பு கடன் தொல்லை நிவர்த்தி வீடு கட்டணம் வயல் விவசாயம் தொழில் அபிவிருத்தி என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் வேண்டிக்க ஒரு தருணம். எல்லாரும் என்னென்ன வேணுமோ வேண்டிக்கோ அவா பேசுறது அவா சொல்லிங்க. सिद्ध्यर्थम आदित्य सोम अंगारक बुध गुरु रामक्षेमार्थम लोकक्षेमार्थम सर्वेषां आयुः यशः तेजः विजयः विधिः सत्पुत्रः सत्कलत्रः भोगं ख्याति धैर्यं हिरण्यं धान्यं सौनं विद्यालाभ सिद्ध्यर्थम विद्या प्रतिबंधक प्रद दुर्मित्र दुष्नेग दुरभ्यास विस्मृति आदि रहित विद्या लाभप्रद सन्मित्र सत्संग सदभ्यास ब्रह्मांड नायकस्य अवाप्त समस्त कामस्य अस्मिन् क्षेत्रे अतीव कृपया भक्तजन वात्सल्यात् विराजमानस्य श्रीदेवी भूमिदेवी समेत सपरिवार समेत माधव स्वामिनः योग संरक्षण मुखेन अहम अद्य कारयिष्ये अपवस्पृश्याम अपवस्पृश्य आरंभ मुहूर्त लग्न अपेक्षया आरंभ मुहूर्त लग्नापेक्षया आदित्यादीनां नवानां ग्रहाणां अत्यन्ते अधिशकील शुभफल प्रदादत्त सिद्ध्यर्थं यत्किञ्चित् हिरण्यदानं करिष्ये इदल उंगलाल मुडिंज दक्षिण वैक्कु हिरण्यगर्भगर्भस्थं हेमबीजं विभावसोः अनंत पुण्य फलदमद शान्तिं प्रगच्छमे इदं हिरण्यं सदक्षिणाकं सदाम्बूलं नानागोत्रेभ्यः ब्राह्मणेभ्यः वैष्णवेभ्यः येभ्यस्तेभ्यः संभ्रतते नमः अच्युत प्रियतां सर्वं श्रीकृष्णार्पणमस्तु।
अस्य श्रीदेवेशस्य श्रीदेवी भूमिदेवी समेत योग नृसिंहस्य माधवस्वामिनः अरुटीयमाने त्रिदिनान्तர प्रयोग साध्य विकाल विधानेन भगवत्शास्त्र मार्गेण महासंप्रोक्षण देवगदिन प्रतिष्ठा कर्म कर्तुं सर्व कर्म कर्तुं ऋत्विग्भिः सह वर्धपुत्र सकलवाद्यम् आचार्यं त्वां प्रणेमृतवर्णे करिष्यामि येभिः अन्योन्यकालेन ऋत्विजं भवन्तं प्रणे मृतवर्णे करिष्यामः जीर्णपसोपसद्या मित्रं देवं मित्रधेयन्नोऽस्तु अनुराधानुविषाभक्तिगन्तः शतञ्जीवेन शरदस्सवीराः सर्वं विष्णुभजं जगते अद्यपूर्वोक्ते वट्टायामस्यामर्तमानायां मङ्गल पञ्चम्यां शुभजिदंस देवदेवस्य परस्य अनुष्ठीयमानत्रिदिनान्तरप्रयुक्ते वैखानस भगवत्शास्त्रविधिना वेदोक्तमार्गेण महासम्प्रोक्षण मङ्गलदेवगजनवैभवप्रतिष्ठाकर्मणि बुधमेत्वरेसायान्ये युत्सङ्ग्रहणकर्माङ्गं वेरीजातकर्माङ्गम् अग्निमतनकर्माङ्गं तत्तद्यागकुण्डेषु आगारकर्माङ्गं विविधवस्त्रणादषड्यत्तं षड्यत्तुषुद्धिं पुण्याहवाचनं करिष्ये आदौ करिष्यमाण सर्वः निर्विघ्नेन समापत्तित्वं विश्वक्सेनाराधनं करकाराधनं सत्य करिष्ये वमुपस्पृश्य नत्तागं शिजलगं शर्मा शिवादुतमा सान्दा सान्ततमादुभादुतमा बोधा बोधतमा पुण्या पुण्यतमा मेध्यामेध्यतमा प्रदामृतरसा पवित्रेण मोक्षो आकाशमावाहयामि धारायां वायुमावाहयामि गुरुचाक्रन्दिमूले त्रिमूर्तिमावाहयामि एते धर्मणुते सहस्ते ज्ञापाशातदा पुरुत्रा जले वरुणं ध्यायामि प्रत्यभिषमावाहयामि ज्ञानस्मृतिमावाहयामि इदं पादयोगमपाद्यम् इदमद्यम् एते प्रयोगस्तुत्तरीयावर्णपतीपुष्परञ्जने पुष्पाक्षताः करुणाजनमहाधुपमाग्रापयामि करुणाजनमहायनपः कदलीफलताम्बूलं निवेदयामि आज्ञेयोगस्मानितां हेतुमित्वेदात्मनिरोधो वीरादित्ये सुकृतदत्तां तेषां धीशं रामेहनीयम् एते तेलङ्गानाः नगल आराधनीः प्रतिगं विश्वक्सेनाय नमः विश्वक्सेनाय नमः दीपं दर्शयामि समस्तोपचारान् समर्पयामि प्रार्थनाय सत्सर्वज्ञापनिषज्ञापनश्यतम् सम्पादयिष्ये सुप्रियाहं करोमि भक्तिसुप्रोक्षितं श्रीदेवी भूमिदेवी समेत माधवस्वामी प्रियता भगवान श्री माधवस्वामिनः प्रियता प्रियता भगवान् श्री योगनरसिंहस्वामिनः शाम्यन्तघोरान् शाम्यन्तपापान् शाम्यन्त्वादितयः शाम्यन्तघोरान् शाम्यन्तपापान् शाम्यन्त्वादितयः शाम्यन्तघोरान् शाम्यन्तपापान् शाम्यन्त्वादितयः स्वामिनः पुण्याः जपं कुरुध्वम् अतो देवश्रीगतो वृतानिवत्पदे विष्णोः परमं पदं सदा पश्यन्ति सूरजः भक्तिप्रासोकमन्यवो जागृपाकं सस्यविन्दते विनोदाद्रविणसत्तुरस्य विनोदासलिलस्य प्रियवंशते विदा बस्तादा अच्च विदा भ्रस्ता अच्च विदोत्तराता अच्च विदा धराता आसे सर्वदाः दिगं समिदानो रासदां दीर्घमायुः नमो नमो भवति जागमानोन्ना केतुषिजा वेद्यग्रे पदादं वक्कमदगा शन्तरा भूतां सहस्रलोकामप्राः अर्हद्वान् करुणाय महाशक्सेनाय महाजातः कदलीफलताम्बूलं काश्मीरफलं निवेदयामि बीजफलं निवेदयामि सर्वोपचारान् समर्पयामि ॐ त्र्यम्बकाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् विद्महे वेदान्तं प्रचोदयात् नमः प्रतिष्ठार्थं गृह्णा विद्वांवरां शुभे अविज्ञेने विदां पार्थादादये मामराणे वेदिनी देवी वसुन्धरा स्याद्दुता देवी वासवी ब्रह्मभद्र
वाहयामि 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 रक्तांगी वाहयामि पूर्वे गरुडध्यानम् आजात भगवान् राजा सर्पजित् दुष्टवागणः स्वागतं पक्षिराजाय सर्पादे विश्वकर्मणे दक्षिणे चक्रध्यानम् आजात भगवान् चक्र सर्वसंहारवर्तकः शास्त्रं सौरधारं चक्रं धरसिधारिणो दक्षानराकृतिं वन्दे दक्षिणानममिदं कृतं कृतेन चक्रमावाहयामि दक्षिणमावाहयामि अनभायमावाहयामि पश्चिमे मग्नेशस्यध्यानो भूषायमावाहयामि मण्डीशादनमहागितवासनौ उत्तरे शान्तस्य ध्यानो आयात भगवान् दिव्यो शान्तो दान्तो निरामयः वरसिद्धः सर्वभक्तानां सर्वदा धनतोमरः सच्छेनं चतुर्भागं शङ्खचक्रधरं प्रभुं वेदां भरतरं देवं दक्षिणागमन्तयेते तेषामतेषामुधानाम नातिः सच्छेनमावाहयामि अनमावाहयामि अमितमावाहयामि नित्यानपायनमावाहयामि दक्षिणामुखं सप्तभिर्वामणैर्युक्तं सागरद्वयवागणम् अनन्तं सर्वनागानामधिपं वारुणीपतिं नामाद्यक्षरबीजं ध्यात्वा देहं नमस्त्रये सन्नोनिधत्तां जगत्तां स्वयंवरग्रे मृदये मृताय कटित्रे शेषमावाहयामि नागराजमावाहयामि सकलशेषमावाहयामि आवाहिदेवताभ्यो नमः आसनं परिकल्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि एते प्रोदवस्त्रोत्तरीयाभरणवपूजपुष्पक गन्धाक्षतैः सकलाराधनेश्वरचितं वेदन्यादिदेवताभ्यो नमः धूममाग्रापयामि वेदन्यादिदेवताभ्यो नमः दीपं प्रदर्शयामि वेदन्यादिदेवताभ्यो नमः यदा भागतः मधुवातारदायते मधुक्षरन्ति सिन्धः महाध्वेर्यनन्दोलवीः दृष्टये अस्य प्राणादवानन्दन्तरजलोधिना नित्यन्मगणसुरः सर्वसकलाराधनेश्वरचितो सर्वस्यास्ते सर्वस्य प्राङ्कणामि पृथिवे तद्भद्रोणां हृदिद्विजयनां पवित्रं भवति विक्रमासन्दनेताचापः आयान भगवान विश्वकर्मा कर्म प्रथमं विराट भद्रादो विघ्नमस्तु अस्यांगदेवाप्मिषं भवन्तो महान्तो न गृह्णन्तु महाप्रतिष्ठा देवविदनकर्मणि सर्वदेवता समाह्वाहनार्थं भेरी आवाहन पूजा भेर्यां भूतानामकन्यमञ्जुहोमि भूतानामे शम्भुगणस्य गोपं भूतानां अधिपत्यक्रमेर्यं भूतानां पदये नमः भेर्यां भूतेशमावाहयामि महाभूतमावाहयामि विष्णुभूतमावाहयामि गदाधरमावाहयामि भेरी मध्ये ब्रह्माणमावाहयामि पात्वयोः चन्द्रमावाहयामि वलये नक्षत्राणावाहयामि उदरे सप्तमातृणावाहयामि वामे चतुर्दशमुगणमावाहयामि वन्दने चंद्रमावाहयामि दंडे वाचस्पतिमावाहयामि जगत्यां षट्पदमावाहयामि मंडले महाभूतमावाहयामि दंडनीलां गणेशमावाहयामि ताले चंद्रमावाहयामि सर्ववाद्ये दंडीश्वरमावाहयामि भेरी देवताभ्यो नमः आसनादिपचारान् समर्पयामि आसनं परिकल्पयामि पादयोः पाद्यं समर्पयामि अर्घ्यं समर्पयामि आचमनीं समर्पयामि स्नापयामि स्नानानन्तरम् आचमनीं समर्पयामि एते स्वरूपं तर्यामनमवीनं पुष्पकत्रिमे पुष्पाक्षदाः एते च अलङ्काराः सकल आराधनैः समर्पितम् उपत्वजगपदिवी मुदुद्यां मुदुद्रादे मुदुद्रामण्यलङ्करदे मुदुन्दुवे सुजोरुद्रेण देवीं दूरादवी वेमहेन्दोने
त्वन्दजबलमोजो न आधारिण्यनिगितविदापादमानः अवप्रोदितुमेगञ्जनागं आमूलद प्रत्यावर्तये वाक्ये दुमध्यन्तिर्वावदीति समस्तवर्णान्तरन्तिनोदस्माकमिन्द्ररजनो जगन्तो इन्द्रादिवाजमरुदेन्द्रं वामन्तापगजेन्द्रो राजमजनगत् तत्त्वरुदादि विद्महे चक्रदुण्डालदिभिः तन्नो प्रचोदयात् स्थितानां हिताय पाताल निवासिनां च विनाशहेतो सुरविदिशाच भीमहं सम्प्रतितारयामि ब्रह्मेन्द्रनारायण रुद्रमूर्ते स्थित्वा पुरस्तान्मुरशासनस्य चतुष्पदां विभूति भीमहं सम्प्रतितारयामि पुरामुरारे पुरस्थितस्मया व्यताटयल्लोकहिताय नैव सर्वान् च दोषान् प्रविनाशनाय भीमहं सम्प्रतिदाटयामि भूमौ महावर्षसमृद्धिहेतो भूमिपतेर्दिग्विजयार्थहेतो नित्यं तव ग्रामबलिप्रदासनं भीमहं सम्प्रतिदाटयामि श्रियं गन्धान्धारयामि वस्त्रजुग्मं समर्पयामि परिस्फुरितमानसो सेनायुक्तसर्वदातारविबुधैतेयो भानामधिपतिभानामिवतनो भानामनुभुमभानातो नानादुरगणनानाविदगण सेनानायकजालविदो नानागतिमति नानागतमुखवीरैरवकृतविघ्नेशौ காரைக்குடி பக்கத்துல திருக்கோஷ்டியூர்னு 108 திவ்யதேசங்கள்ல ஒரு திவ்யதேசம் தங்க விமானத்துக்கு தங்கம் அமைத்து கும்பாபிஷேகம். இன்னைக்கு காலம்பர 9 to 10 லக்னம். அந்த கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு இந்த ஐயெல்லாம் நேரா அங்கேருந்து இங்க வராங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, அந்தூர் பெருமாள் பேரு மாதவ பெருமாள். அந்த ஊர்ல எதுக்கு பெருமாள் வந்தாருன்னா நரசிம்ம அவதாரம் பண்றதுக்கு அந்த ஊர் தான் காரணம். என்ன காரணம் அப்படின்னா, இரண்டின வதம் பண்ணுவதற்காக தேவருக்கெல்லாம் ஒரு மீட்டிங் போட்டா அந்த மீட்டிங் பாயிண்ட் தான் அந்த ஊர். தேவர்கள் கூட்டமா போட்டா அதனால அதற்கு கோஷ்டின்னு பேரு. கூட்டத்துக்கு வடமொழியில கோஷ்டின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஊருக்கு திருக்கோஷ்டியூர் அப்படின்னு பேரு. நரசிம்ம அவதாரம் பண்ண நரசிம்ம பெருமாளும் மாதவ பெருமாளும் இணைந்திருக்கிற ஊர் காலம்பர கும்பாபிஷேகம். அதே மாதவ பெருமாள் நரசிம்ம பெருமாளுக்கு இன்னைக்கு சாயந்தரம் இங்கே காலாரம்பம். இது ஒரு இறைவனா நமக்கு பார்த்த ஒரு கிருபை. கும்பாபிஷேகம் பண்ணிட்டு வந்த ஐயா தான் இப்ப இங்க நமக்கு சாயந்தரம் கால ஆரம்பிச்சு
இந்த கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க. அதற்கு பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் பண்ணி பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். இந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் எல்லா விதமான பாபங்களும் தொலைந்து க்ஷேமங்கள் கிடைக்க வேண்டும், நலம் பல பெருக வேண்டும். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன் ஆழ்வார்கள் எல்லாம் பாடினதுனால இறைவனை சேவிக்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, வாழ்வுல ஏதாவது குறை இருந்தா அந்த குறை நிவர்த்தியாகும். ஏன் குறை நிவர்த்தியாகுது அப்படின்னா, நமக்கு ஒண்ணு கிடைப்பதற்கும் கிடைக்காம இருப்பதற்கும் நாம் செய்த வினைகளே காரணம்னு சாஸ்திரம் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறோம். பாவம் தான் காரணம். பையன் படிக்க மாட்டேங்கிறான், அல்லது படிச்சு மறந்து போறது, இல்ல படிச்சுட்டா வேலை கிடைக்கல, நல்ல வேலையில இருக்கா, கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிட்டா குடும்பமா இல்ல, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கா, இல்ல ரெண்டு பேருமே தம்பதியா இருக்கா, குழந்தை வாக்கியம் இல்லை, இப்படின்னு ஏதோ ஒண்ணு இருந்தா ஒண்ணு இல்லைன்னு இருக்குல்ல. இதற்கெல்லாம் என்ன காரணம்னா, நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம். இத ராமர் சொல்றார். ராமர் சீதை காணா போனோம்னா ராமர் தன்னுடைய நிலையை நினைச்சு வருத்தப்பட்டு புலம்புறார். என்ன சொல்லி புலம்புறார் அப்படின்னா, நான் ஏதோ போன ஜென்மத்துல செய்யக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிருக்கேன் உங்களுக்கு, அதனாலதான் சீதை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. பூர்வம் மயானோ நம பிப்சிதா, இல்ல தொண்டைக்கு இதமா இருக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் வரும், ஐஸ் வாட்டர் சாப்பிட்டா குடிக்கும் போது இதமா இருக்கு. அப்புறம் 2 நாள் கழிச்சு தும்மல் வந்து இருமல் வந்து பார்த்தா தெரியாம குடிச்சிருக்கோம், குடிக்காம இருந்திருக்கலாம் மொத்தம். இந்த வியாதியை போக்குற மருந்து இருக்க தொண்டையில போட்டா கசக்கிறது, ஆனா அது பண்ற விளைவு என்னன்னா வியாதியை போக்குது. இப்ப என்னன்னா, எந்த செயல் பண்ணும் பொழுது கஷ்டமா இருக்கோ அதனுடைய விளைவு நல்லா இருக்கும், எது பண்ணும் போது சொச்சமா இருக்கும் அதனுடைய விளைவு பயங்கரமா இருக்கும். படிப்பு இப்படிதானே, இது பொதுவான லாஜிக். படிக்கும் போது ராத்திரி 12 மணிக்கு படிக்கிறதா கொட்டாய ஒன்னா அம்மா டீ ஆத்தி தராங்க, டீயும் முடிச்சுட்டு தூங்குறான். ராத்திரி 12 மணிக்கு IPL மேட்ச் பாக்கிறதா இருந்தாங்கன்னா ஒரு கத்து கட்டுறான், 6 எடுத்துட்டானா, இதுக்கு ஒரு கத்து கட்டுறான்னா வீட்டுல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் முடிச்சுக்கிறான். இப்ப இதனால என்ன லாபம்? இப்ப இவன் பார்த்து ஒரு டீம் ஜெயிச்சு கொடுத்து அல்லது ஒரு டீம் தோற்று கொடுத்து என்ன நடக்க போகுது? நமக்கு தெரிஞ்ச வீட்டு பையன் அவன் வீட்டுக்கு போயிருந்தா அவன் பக்கத்துல உட்காந்து பேசிட்டே இருந்தான், மேட்ச் பார்த்துட்டே பேசிட்டே இருக்கான். டிவியில மேட்ச் திடீர்னு போனா ஷோபால கால் வைக்க வேண்டிய இடத்துல தலையை வச்சுட்டு, தலை வைக்க வேண்டிய இடத்துல காலை வச்சுட்டு தலைகீழ படுத்துட்டு பார்த்தான். ஏன்னா திடீர்னு என்னதான் இருந்தா என்னடா உனக்கு? இல்ல இல்ல போன வாட்டி தோக்கிற மாதிரி சிச்சுவேஷன் வந்தபோது நான் இப்படி படுத்துட்டு பார்க்கும் போதுதான் ஜெயிச்சான், அதனால எனக்கு ஒரு சென்டிமெண்டா இருக்கு, நான் இப்படி படுத்துட்டு பார்த்தா ஜெயிச்சிருவான். இப்படி எல்லாம் ஜந்துக்கள் இருக்கு நம்மள்கிட்ட. எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த இதனால தவறுகள் ஏதாவது எழுத்து அது பாவமா பரிணமிச்சு அது தேர் மடம் மாதிரி 40 நாள் 100 நாள் 500 நாள் 1000 நாள்னு முறுக்கினா அந்த தேருக்கு அந்த நாளுடைய அந்த மடம் கயரா போய் கயர் மடம் தேர இருந்துரும். நாம பண்ண தப்பு சின்னதா இருக்கும் போதே அதுக்கு பரிகாரம் பண்ணிட்டோம்னா அது சின்ன பிரச்சனையா போயிடும். அதை சேர்த்து வச்சோம்னா அது பெரிய ஒரு லாபத்தை தடுத்துரும். அந்த பாப மூட்டைய எரிக்கிறதுக்காக தான் ஆலய வழிபாடுன்னு வச்சிருக்காங்க. கோவிலுக்கு வந்தா பிரதட்சணம் பண்றது, நமஸ்காரம் பண்றது, விளக்கு போடுறது, இறைவனுக்கு ஏதாவது நம்மால முடிஞ்ச ஏதாவது பண்ணக்கூடிய தொண்டு என்ன பண்ணணும்னா பெரிய பாவத்தை அடிச்சு உடைச்சிடும். அதைத்தான் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா. செடியாயன்னா அடர்த்தியா புதர் மாதிரி இருக்கக்கூடிய பாவங்கள் போகும். ஏற்பட்ட பாவத்தை போக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புண்ணியமான காரியம் இந்த ஆலய கும்பாபிஷேக தரிசனம், ஆலய வழிபாடு. அதுல புண்ணியாகவாதனம் பண்ணி இடமான சங்கல்பம் பண்ணி மிருச்சகரணம்னு மண்ணை எடுத்து புனிதவன் பாலிக தெளிக்க போறாங்க. அப்புறம் இந்த கும்பாபிஷேகத்துக்கு தேவையான தேவதைகள் எல்லா தேவதைகளும் வர இந்த கும்பாபிஷேகம் பார்க்கறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் தாங்கி வந்து இருக்கா, இன்விசிபிளா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இங்க இந்த கூட்டத்துல பரமேஸ்வரன் இருக்கா, இந்த கூட்டத்துல பிள்ளையார் இருக்கா, இந்த கூட்டத்துல முருகன் இருக்கா, நமக்கு தெரியாது, அவளுக்கு நம்மளுக்கு தெரியும். அவளெல்லாம் வர வைக்கிறதுக்காக தமிழுக்கு பூஜை பண்ணுவோம். அதனாலதான் தமிழுக்கு பூஜை பண்ணி பூஹு புவஹா சுபஹான்னு அடிச்சு வேலி தாரணம் பண்ணி அவளை வரவழைச்சு இந்த யாகசால பூஜைகளுடைய ஒரு கட்டமா அக்னி மதனம்னு பண்ணணும்.
யாகசாலைக்கு தேவையான அந்த குண்டத்துக்கு தேவையான அக்னியை மரக்கட்டையிலிருந்து வேத காலத்துல எப்படி எடுப்பாலோ, ரொம்ப முன்னோர்கள் ரிஷிகள்லாம் எப்படி அந்த அக்னியை கொண்டு வந்தாலோ அது மாதிரி கொண்டு வரதுக்காக தான் இந்த கட்டை வச்சு பூஜை பண்றோம். இது ஒவ்வொரு குழியும் 100 கும்பாபிஷேகம் பார்த்துருக்கு. இதுல எத்தனை குழி இருக்கோ அத்தனை குழி அத்தனை 100 கும்பாபிஷேகம் பார்த்துருக்கு. இருக்கிறதுலயே நம்ம அத்தனை பேர்லயும் நிறைய கும்பாபிஷேகம் பார்த்தது யாருன்னா இந்த அக்னிவதன கட்டை. ஒரு குழிக்கு 100 கும்பாபிஷேகம். அதை தயிர் கடைகிற மாதிரி கடைஞ்சு அதுல இருந்து அக்னி வந்து அந்த அக்னியை விருத்தி பண்ணி எடுத்துட்டு போய் யாகசாலையில அந்த அக்னி வர்றது எங்க கையில கிடையாது. உள்ள இருக்கிற சுவாமி நரசிம்மமூர்த்தியும் மாதவ பெருமானும் கண்திறந்து பார்த்தாதான் அக்னி வரும். நீங்க எல்லாம் மௌனமா இருந்து இப்ப கோவிந்தா சொன்ன மாதிரி ஒருத்தர் உங்களை லீடு பண்ணுவா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை ஒருத்தர் மைக்ல சொல்லுவா, நீங்க வாங்கி சொல்லணும். உங்களுடைய அந்த மந்திரங்களோட பலன்ல தான் இதுல அக்னி வரணும். இப்ப இதுக்கு முன்னாடி பண்ண பூஜைனா தூபக்கார் தீபக்கார் மணி எத்தனை வாழைப்பழம் பூ இருந்தா பூஜை பண்ணிடலாம். இது பூ இருந்தாலும் பூஜை பண்றதா ரொம்ப விஷயம் இல்லை. அதை தாண்டி இதுல அக்னி வரணுங்கிறது இறைவனுடைய கருணையினால கிடைக்கக்கூடியது. இந்த அக்னி வந்து அங்க யாகசாலையில் ஆரம்பிக்கணும். ஏதோ ஒரு அசந்தர்ப்பமா அப்படி ஒரு வேளை அக்னி வரலைன்னா என்ன பண்றதுன்னா மணப்பள்ளியிலிருந்து அக்னியை எடுத்து அல்லது கருவறையில் இருக்கிற தீபத்திலிருந்து அக்னியை எடுத்து யாகசாலை பூஜையை துவங்கணும். அது மாதிரியான ஒரு நிலையை சுவாமி கொடுக்காம இதுல அக்னி வர வைக்கணும்னு நீங்க எல்லாமும் சேர்ந்து வேண்டிட்டு ஏகாக்கிர சித்தமாக ஒருநிலைப்பாடான மனதோட வேண்டிட்டு சீக்கிரமா அக்னி வந்ததுன்னா சீக்கிரமா பூஜை முடிஞ்சிடும். அக்னி வரத்துக்கு லேட் ஆச்சுன்னா நான் லேட் ஆகும். ஏற்கனவே லேட் ஆகிட்டு இருக்கு. அதனால எங்கெல்லாம் அமைதி காத்து எங்களோட ஒத்துழைச்சு இந்த அக்னி வதனத்தை பண்ணித்தரணும்னு வேண்டிக்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare சுவாமி எழுத்துள்ளார். பல திவ்ய தேசங்களிலிருந்து நடைபெற்றுள்ள மாலையும் சாலையும் வைகான சாரம் வித்வான் பிரதிஷ்டா திலகம் பிரவச்சன வாசனுடைய சர்வசாதகம் கண்ணன் பட்டாச்சாரிய சுவாமி அவர்கள் ஆலயத்தின் சார்பாக மரியாதையாக செய்யப்படுகிறது. ராமன் பட்டாச்சாரியுடைய திருத்தகப்பனார். அடுத்ததாக பிரதான ஆச்சாரியன் வைகான சார்பு வித்வான் சொல்லின் செல்வர் பிரதிஷ்டா திலகம் ஸ்ரீ ராமன் பட்டாச்சாரிய சுவாமி
திப்ராஜபுரம் திவ்யக்ஷேத்திரம் நாகர்கோவில் அர்ச்சகர் துரத்தாபாடி ஆகவனீயம் பாக்கியம் போறோம். பேர் சொல்றது தெரியாது. கடைசியா அன்வாகாகிய பிரதான ஆச்சாரியர் நாகவித்வான் ஸ்ரீ வாசுதேவ பட்டாச்சாரிய சுவாமி நாச்சியார் கோவில் திவ்யக்ஷேத்திரம் அன்வாகாகிய பிரதான ஆச்சாரியர் தட்சிணாக்கி சுவாமி கார்கவனி பிரதான ஆச்சாரியர் உத்தராக்கி பிரதான ஆச்சாரியர் ஆவசத்யாக்கி கும்பகோணம் திவ்யக்ஷேத்திரம் ஹனுமத் உபாசக சுவாமி பட்டாச்சாரிய சுவாமி மகாசாந்தி பிரதான ஆச்சாரியன் அலங்கார கலாநிதி உப்பியப்பன் கோவில் திவ்யக்ஷேத்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பட்டாச்சாரிய சுவாமி மகாசாந்தி பிரதான ஆச்சாரியன் பெருமாளுடைய விமான பிரதான ஆச்சாரியன் கொங்கரத்தி திவ்யக்ஷேத்திரம் நாகவித்வான் கைங்கரிய ரத்னாகரம் ஸ்ரீ ராஜகோபால பட்டாச்சாரிய சுவாமி பெருமாளுடைய பிரதான விமான ஆச்சாரியன் ராமருடைய பிரதான ஆச்சாரியன் நான் சீவன தேவதை போட்டுட்டே பேர் சொல்லுவேன் எல்லாருக்கும் போட்டுருவேன் சார்பு போட்டிருக்கோம் அக்னியை உற்பத்தி பண்ணுறோம். ராமனுடைய பிரதான ஆச்சாரியன் பாலக்காடு திவ்யக்ஷேத்திரம் வைகாமச ஆக வித்வான் ஸ்ரீ அபிஷேக் ராமன் பட்டாச்சாரிய சுவாமி ராமனுடைய பிரதான ஆச்சாரியன் தாயாருடைய பிரதான ஆச்சாரியன் வைகாமச கருப்பூர் தேவி உபாசகர் ஸ்ரீ மாதவ பட்டாச்சாரிய சுவாமி தாயார் பிரதான ஆச்சாரியன் ஆண்டாள் பிரதான ஆச்சாரியன் திருவோங்கி திவ்யக்ஷேத்திரம் ஆக வித்வான் கோபாலகிருஷ்ண பட்டாச்சாரிய சுவாமி ஆண்டாள் பிரதான ஆச்சாரியன் நரசிம்மருடைய பிரதான ஆச்சாரியன் திவ்ராஜபுரம் திவ்யக்ஷேத்திரம் நரசிம்ம உபாசகர் ஆகம வித்வான் ஸ்ரீ பிரகாஷ் பட்டாச்சாரிய சுவாமி நரசிம்மருடைய பிரதான ஆச்சாரியன் கருடன் துவஜம் கலிபீடனுடைய பிரதான ஆச்சாரியன் சுந்தர பெருமாள் கோவில் திவ்யக்ஷேத்திரம் கைங்கரிய திலகம் ஸ்ரீ தப்பு என்கிற நாராயண பட்டாச்சாரிய சுவாமி பரிவார ஆலயத்தினுடைய பிரதான ஆச்சாரியன் திப்ராஜபுரம் திவ்யக்ஷேத்திரம் ஆக வித்வான் ஸ்ரீ வெங்கடேஷ்ண பட்டாச்சாரிய சுவாமி நடத்தி நாகசாவுடைய பிரதான ஆச்சாரியன் மற்றும் சர்வசாரத்தின் சார்பாக பிரார்த்தித்து வருகிறோம். எல்லா பட்டாச்சாரிய சுவாமியும் அக்னியும் வேதினி பூஜப்பட்ட மண் எடுத்துட்டு அப்புறம் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க அவ்வளோ நேரம். நீ அங்கே வரதை எடுத்துக்கிட்டீங்களா? ஐயா கொஞ்சம் வந்துங்க. ஐயா 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 சுவாமி Thank you.
उत्तर पश्चिमे निधाय अग्निः प्रोक्ष्य आप्यायन्तामा भवोदयो वरदामृतगत दिवंगत ततो नावृत्तिमेरय अग्निमावागयामि सोमवावाहयामि प्रजापतिमावाहयामि ब्रह्माणमावाहयामि विष्णुमावाहयामि
निवेदयामि सर्वोपचारान् समर्पयामि आद्यमूर्तं नीत्वा दक्षिणसभामि निर्वापं करोति प्रजापति दक्षिणसभामि दक्षिणसभामि करुणामि अमोवद्य कौन से विष्णवे दक्षिणसभामि गतवे दक्षिणसभामि दक्षिणसभामि हृदयसभामि आदिप्राप्तचित्तेन विद्येन सूर्य सर्व विश्वाः नमः देवसा विदावनादं चित्रेण पवित्रेण सूर्य सर्व विश्वाः देवाय वित्रेण नमः गायत्र्यादमिदः प्रोक्ष्य एकविंशतिरागति प्रमाणाः करसम्पूर्णो वा विदो गृहीत्वा मूलाग्राभ्यां कृतज्ञस्परिशयित्वा ब्रह्मण्ये गिद्धमादाभ्याममादस्ता यज्ञगित्वा आत्मादानवे दत्तेनेत्य जवन्तर्दवोदेवत्यगतात्मानि प्रजापतिर्ब्रह्मवर्तसेन अन्नाद्येन समायस्ताः अग्निशोमाभ्यागस्ताः प्रजापतिकेस्ताः ब्रह्मणेस्ताः इन्द्रायस्ताः मधुभ्यस्ताः मरुभ्यस्ताः रुद्रेभ्यस्ताः भोवद्भिश्च ओम श्री विष्णवे स्वाहा बृहस्पतये स्वाहा रुद्राय स्वाहा वरुणाय स्वाहा आदित्येभ्य स्वाहा अश्विभ्याय स्वाहा मूर्ते स्वाहा अक्षाय स्वाहा कक्कदेवते स्वामाय स्वाहा रत्तकुण्डेषु तदन्तरिज्ञाय स्वाहा नित्यदेवते शिष्येभ्यो देवेभ्यो स्वाहा सर्वाभ्यो देवताभ्यो स्वाहा इत्यन्तं भूत्वा सर्व्याभिगाद्याजनं सावित्र्या गृहीत्वा व्याघ्रतीं गोदे भूस्वाहा இது விரைவிலேயே அக்னி பகவான் உண்டாகி அந்த அக்னியை இங்கே அமைத்துள்ள 15 குண்டங்களிலே ஸ்தாபித்து அக்னி பகவானை நிலைநிறுத்தக்கூடியதான பூஜை அக்னி பிரதிஷ்டை என்றதான பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்திலே சிலையிலிருந்து சித்திரப்படமாக அதாவது வரைந்த படத்திலே ஆவாரணம் செய்து பூஜையில் உள்ள யோகநரசிம்ம சுவாமி மாதவ பெருமாள் கருட பகவான் முதலிய அனைத்து தெய்வங்களும் கும்பத்திலே ஆவாரணம் செய்யக்கூடியதான கலாகர்ஷணம் என்றதான நிகழ்ச்சி ஆலயத்தில் நடைபெற்று அங்கிருந்து வார்த்த கோஷங்களுடன் இங்கே யாகசாலையில் எழுந்தருளச் செய்து முதல் கால ஹோமங்கள் நடைபெறும். இது சுமார் ஒரு 40 நிமிடங்கள் செல்லும்.
பூர்ணாவதி விசேஷ பூஜை இருக்கு. நம்ம உட்காந்துக்கலாம். அன்னைய தீர்த்தம் புரியல ஏதே நம்மளுடைய நம்பிக்கையா பாடாதா மாவணியா ஹரியோ அவன் நம்பாகவே வன்மாவாகி வன்மாவாகி உதாரணமாவாகி உதாரணமாவாகி அப்படி தொடர்ந்து அந்தந்த
அனைத்து பரிவார குண்டங்களுக்கும் பிரஜாபதியானது நடைபெறும். Jai Ram
அந்த வேதிகை சுவாமிகள் அந்த வேதிகையில ஆராதனை பண்ணுவாரு வைக்கின்றோம். தூரத்து பெற்றுக்கொள்ளலாம்.
वंदे मुनि सेवितांग्रियुगलं वंदे गरुडासनं इष्ये नासंविदक्षिणः यावजा विद्या अम्बगै यवनो मोह्ये अतः सुदरा भव उपमापोति हस्तमकृष्णं विगजितां भोजोपरिष्टारिणं बिम्बाननं ध्यायामो पृथ्वीवाहिलाण्डकोटि ब्रह्माण्डनायक्यास्मिन् क्षेत्रे विद्यमान माधव योगलक्ष्मीस्वामिनोः कृष्णार्थदीर्णोदानाष्टबन्धनमगा ॐ नमः शिवाय